பக்தியை பற்றி பேசும்பொழுது நிறைய விஷயங்கள் பேசலாம். அதில் முக்கியமான சில விஷயங்கள் மட்டும் நம்ம பேசுகிறோம். பக்திங்கிறது நம்ம ஆசைகளை கட்டுப்படுத்துறதுக்காக தான் இருக்கணுமே தவிர ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளே இருக்கக்கூடாது. கண்டிப்பாக நீங்கள் இதை ஆமோதிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது நமக்கு சில ஆசைகள் இருக்குது. நம்ம விளக்கேற்றி இதெல்லாம் பண்ணால் நமக்கு கிடச்சிரும். காமியார்த்த பக்தின்னு பேர், அதுக்கு பேர். அப்போது நம்ம நிஷ்காமியமாக பக்தி பண்ணணும். அதாவது எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் பக்தி பண்ணும் பொழுது அது உண்மையான ஆன்மீகத்தினுடைய, அதாவது நம்ம தேடல் தான் பண்ணுறோம் அப்போ கூட, இல்லையா? வி ஆர் ஜஸ்ட் சர்ச்சிங் ஃபார் த இன்னர் பீஸ். நம்ம பகவானை அறிகின்றோம் கோவில்லையோ வெளியிலையோ இல்லை. நம்ம கண்களை மூடி தியானம் செய்யும் பொழுது நம்மளே ஒரு சாந்தமான ஒரு ஃபீல், ஒரு விஷயம் இருந்ததுன்னா அதையே நம்ம அனுபவிக்க ஆரம்பிக்கின்றோம். அந்த உள்ளுணர்வு உள்ளே இருக்க அந்த இன்னர் பீஸ் தான் வெளியில் நம்ம கோவிலுக்கு போனாலும் எங்கே போனாலும் பகவானுடைய அந்த பிரபஞ்சத்தில் அவர் எப்படி இருக்கின்றார் என்பதை பார்த்து நம்ம அதை வியந்து அதை நம்ம என்ன பண்ணுறோம், நேசிக்கின்றோம். வி ஆர் லவ்விங் காட். பட் இந்த கோவிலுக்கு போனால் நினச்சி நடக்கும், அந்த கோவிலில் போன நினச்சி நடக்கும் அப்படின்னு அதுக்குன்னு கோவிலுக்கு போகக்கூடாதுன்னோ நினைக்கக்கூடாதுன்னு சொல்ல. பட் அது கிடையாது. அது உண்மையான விஷயம் அது கிடையாது. அதாவது ஒரு ஆன்மீக தேடலோடைய ஒரு முடிவுன்னா உங்களுக்கு இது அதுன்னு ஒரு இடத்துல சில இடத்துல தெரியும். எப்படி போதி மரத்தின் அடியில் இருந்த பொழுது புத்தருக்கு தெரிந்தது அப்படி அப்போ தான் வந்தது அவருக்கு. இல்லை, அவருக்கு அந்த தேடல் இருந்தது. அந்த தேடலை தான் அவங்க அப்பா எப்படியோ அதை குறைத்து கொண்டு, இல்லை நீ இல்லற வாழ்க்கையில் ஈடுபட வேண்டும்னு சொன்னால் உள்ளே இருந்தது அந்த அர்ஜு. ஸோ ஆன்மீகம் என்பது ஆசைகளை பூர்த்தி பண்ணுவதற்காக நாம் நினைத்ததெல்லாம் நடக்கணும், எல்லா சித்திகளும் நமக்கு கிடைக்க வேண்டும். இது கூட நான் அடிக்கடி சொல்வேன் நாராயணியம் இதில். அதாவது நம்ம படிக்கிறச்சே நமக்கு சில சித்திகள் வரும். நிறைய பேருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய குருமார்களுக்கு அந்த சித்திகள்லாம் லைனாக நிற்கும். அஷ்டமா சித்திகளும் என்னை எடுத்துக்கும், அனிமா மகிமாடு கரிமான்னு எல்லாம் லைன்லேயே நிற்பா சித்திகள்லாம். ஆனால் அதிலே நாட்டம் கொள்ளாமல் நான் இந்த மாதிரி பண்ணுவேன், இந்த மாதிரி பண்ணுவேன், மேஜிக் பண்ணுறதுல போயிடுத்துன்னா முடிஞ்சு போச்சு. அதாவது சிலர் பெருமையாக சொல்லுவாங்க, நான் நினச்சேன்னா அப்படியாக்கும் இப்படியாக்கும். அது நம்ம சொல்லும் பொழுதே போயிடுது பக்தி. அப்போ ஆன்மீகம் என்பது நம் ஆசைகளை கட்டுப்படுத்தி தேவைகளை குறைத்து கொண்டு நம்மளுடைய எல்லாம் அந்த பகவானிடத்தில் சென்று சேர்வதற்கு நம்முடைய பிறவியே அதற்காகத்தான். மற்றவர்களிடத்துல அந்த பகவானை பார்க்கணும்னு ஆரம்பிக்கிறதுல தான் ஆன்மீகம் ஆரம்பிக்கிறது. அதனால தான் அன்பே சிவம் என்று சொன்னார்கள். எல்லாரிடத்திலும் பரஜீவ கருணையோடு இருப்பது. ராதே கிருஷ்ணா.